ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே ஒரு குட்டி பிளாக் பார்த்துடலாமா? மார்னிங் ஒரு 6 o'clock மேல சரியான மழையா இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கு. ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி இட்லியும் லஞ்சுக்கு வந்து லெமன் சாதமும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப டைம் கம்மியா இருந்துச்சா, சோ அதனால வீடியோ ஷூட் பண்ண முடியல. நம்மளோட ஸ்பெஷலான ஏலக்காட்டி போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு செய்யறதுக்கு ஃபிஷ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. கொடுவா ஃபிஷ் தான். எப்பவும் போல நம்ம வீட்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஃபிஷ் குழம்பு தான். கொடுவா ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம குழம்புக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்றதுக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கோம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தோம். சோ அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். போல தேங்காய், வரமிளகா, ஜீரகம் பிளண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் மிக்சில. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல 2 தக்காளி பிளண்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி ஃபுல்லா கரைச்சு விட்டு எடுத்துக்கலாம். மீன் குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா உடனே செஞ்சிடலாம். இந்த மீன் குழம்போட டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முக்கியமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு. நம்ம என்னன்னு பார்க்கலாமா? சில பேருக்கு மீன் குழம்பு கரெக்டாவே செய்ய தெரியாது. சோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதாங்க அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இந்த சின்ன வெங்காயம் தான். இந்த சின்ன வெங்காயத்தை மிக்சியில பல்ஸ் மோட்ல அடிச்சு ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். நீங்க குழம்பு தாளிக்கும் போது கூட இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சில்வர் பாத்திரத்துல மீன் குழம்பு செய்யறோம். சோ பாத்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்ல வச்சிருங்க, இல்லைன்னா சட்டிலாம் அப்படியே அடி பிடிச்சி போயிடும். இதே நம்ம ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கோம். அதாவது ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணணும். வெண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். சோ நல்லா வதங்கிடும். நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, 2 நிமிஷம் வதக்குனா போதும். சோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், புளிக்கரைச்சல்லையே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். சோ நம்ம வந்து இது வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, சோ அதை நம்ம ஊத்திக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஊத்தக்கூடாது. இந்த கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சோ அந்த மாதிரி டைத்துல தான் நம்ம ஊத்தணும். இதை இப்ப நம்ம இதுலயே கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கிட்டோம். சோ கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இப்ப வெந்து வரணும். சோ மசாலாவும் செட் ஆகி வரணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஹைல வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஆன நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு மசாலா எல்லாம் செட் ஆகி வரணும். சோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வெண்டைக்காய் வெந்துடும் இல்லையா, சோ அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒட்டு மாங்காய் ஆட் பண்ணிருக்கோம். மாங்காய் ஆட் பண்ணிட்டு நம்ம குழம்புக்காக எடுத்து வச்சோம்ல, சோ அந்த ஃபிஷ் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டு மாங்காய் ஆட் பண்ணிருக்கோம்ல, சோ அது வந்து சீக்கிரம் வெந்துடும். சோ ஆட் பண்ண உடனே 2 நிமிஷத்துல நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபிஷ்ஷ. இல்லைன்னா மாங்காய் பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடும், உங்களுக்கு முழுமையா இருக்காது. கொஞ்சமா ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிப்பு கொடுக்கும் போது கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம். சோ அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணல. ஃபிஷ் குழம்பு ரொம்ப ஸ்பெஷல் சொன்னேன் இல்லையா, சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஃபிஷ் தான் அடிக்கடி செய்வோம். சோ குழந்தைங்களாம் இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுல முள் அதிகமா இருக்காது இல்லையா, சோ அதனாலதான். இந்த ஃபிஷ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு 8 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஃபிஷ் எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வச்சிருக்க எல்லா விஷயம் கொஞ்சமா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.